Hi, hello friends, welcome back to the channel Handcrafted Heaven. And இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நிறைய லேடிஸ் அண்ட் 90s கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், டிசம்பர் பூ. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பூ மேலே ரொம்ப க்ரேஸ் அதிகம். ஸோ அந்த டிசம்பர் டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த பூ பறிக்க போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு உனக்கு அப்படின்னு ஒரு காம்படிஷனில் எல்லாருமே வந்து பறித்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூ தான். ஸோ இதை நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக டிசம்பர் பூச்செடிக்கு கேர் அப்படின்றது அதிகம் தேவைப்படாது. அதே போல் பூச்சி தாக்குதல் பிரச்சனையுமே வந்து நமக்கு இருக்காது. நம்ம ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பாட் மட்டும் மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதே போல் வெயில் காலம், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இலையோட நுனி எல்லாமே கொஞ்சமாக கருகும். அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிழல்ல எடுத்து வச்சிட்டாலே போதும். ஸோ இதோட இலைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். வயலட் கலரில் நிறைய பூக்கள் இருக்கனால எது டிசம்பர் பூ அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதோட இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிசம்பர் பூச்செடியை பதியம் போடுறது பார்த்துட்டிங்கன்னா வளர்க்குறத விடவே ரொம்ப ஈஸி. ஸோ இலைகள் வந்துட்டு கொத்தாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கணு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரியான கொஞ்சமாக தடிமனாக இருக்கிற இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துல ஒடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 1 வீக்கில் இது வந்து புது செடியாக உருவாகிடும். உடனே உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பூக்கள் பூக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து விதை உருவாகும். நமக்கு விதை வேணும் அப்படின்னா அடுத்த சீசன் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான பாட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12 இன்ச் பாட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு வேர் விடும். அதனால் சின்ன தொட்டியில் வச்சுட்டு சிரமப்பட வேண்டாம். கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வளரும். சின்ன செடியிலேயே நிறைய பூக்கள் பூக்க வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான பழுத்த இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு புது புது கிளைகள் வந்து அதுலேயும் வந்துட்டு நிறையா பூக்கள் வைக்கும். ஸோ எந்த அளவுக்கு புது கிளைகள் வருதோ அந்த அளவுக்கு பூக்கள் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு செடியை ஒடிச்சு விட்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா பூக்கள் வந்து அதிகம் பூக்காது. முடிஞ்ச அளவுக்கு பழைய இலைகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய துளிர்கள் விட்டு செடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடி செடியே வந்துட்டு ஒரு சின்ன புதர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பூக்கள் பூத்துச்சு அப்படிங்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு பொக்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி நிறைய நாற்றுகள் வந்து உருவாக்க முடியும். இதோட சீசன் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பரில் ரொம்ப நிறையா பூக்கும். ஸோ டிசம்பர், ஜனவரி வந்துட்டு நல்லாவே பூக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரியான கிளைகளை கட் பண்ணி நீங்கள் நாற்று போட்டு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் உங்களோட தோட்டத்தை வந்து டிசம்பர் பூ கார்டனாக மாற்றிட முடியும். ஸோ இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சாதாரண தோட்ட மண், அதே போல் காயர்பித் கிடைச்சா காயர்பித் யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு எரு, இது மூணுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே போதும், ரொம்ப நல்லாவே வளரும். டிசம்பர் பூச்செடியை ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் வச்சிட்டாலே போதும், அதுவே அதை நல்லாவே பார்த்துக்கும். நம்ம ரெகுலராக தண்ணீர் மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும். அதே போல் சம்மர் சீசனில் மட்டும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிழலான இடத்துல வச்சிட்டாலே அடுத்த சீசனுக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு போயிடலாம். இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வயலட் கலரும் இன்னொரு லைட் பிங்க் கலரும் நமக்கு கிடைக்கும். ஸோ லைட் பிங்க் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நர்சரியில் அவைலபிளாக இருக்கும். இந்த வயலட் கலர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே கிடைக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கட்டிங் வாங்கி வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.